திடீர்னு பின்னாடி சத்தம் கேட்டு என்னவா இருக்கும் திரும்பி பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலைகாரன் அங்க நின்னுட்டு இருக்காங்க. பயந்து போன அந்த டாக்டரும் ஸ்பேனரை தூக்கி அவன் மேல அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடலான்னு நினைக்கிறாரு. ஆனா பாவம் அவரு படிக்கட்டு ஏறும்போது தடிக்கு கீழே விழுந்துறதுனால அந்த சைக்கோ கில்லர் டாக்டர் ஹெர்மனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே பின்னாடி இழுத்து கழுத்து எலும்ப உடைச்சிடுறான். ஹே கைஸ், பனிசருக்கு விளையாடுறதுக்காக போன சில பேரை ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிடுறான். ஆனா அவங்கள இருந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த கொலைகாரனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடுறா. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல போலீஸ் அந்த கொலைகாரன் உட்பட இறந்து போன எல்லாரோட பாடிஸையும் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில வச்சிருக்காங்க. ஆனா அங்க தாங்க ட்விஸ்ட் இருக்கு. அந்த கொலைகாரன் முழுசா சாகாம மறுபடியும் அவனோட கொலை வெறி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா, இல்ல அவங்கிட்டயே மாட்டி உயிரை விட்டுட்டாளா? இதெல்லாம் செம்ம த்ரில்லிங்கான சொன்ன படம் தான் கோல்ட் பிரே 2. இது 2008 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாரர் ஸ்லாஷர் மூவி. நம்ம சேனலை பாக்குற எல்லா நண்பர்களுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் படம் பாக்குறீங்க பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ ப்ளீஸ் கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்க கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். படத்தோட ஓபனிங் சீனை ஒரு நார்வேஜியன் டவுன்ல ஓபன் பண்றாங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கமிலான்னு ஒரு லேடி டாக்டர் ஒரு வயசான லேடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அந்த செக்கப்பை முடிச்சிட்டு அவ ரிசப்ஷன்ல இருக்கிற அவளோட காலீக் டாக்டர் ஹெர்மன் அண்ட் ஆடேல் அவங்க கூட பேசிட்டு இருக்கா. விஷயம் என்னன்னா, கூடிய சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து மூட போறாங்க போல இருக்கு. ஏன்னா அது ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கிறதுனால சுத்தமா அவங்களுக்கு பேஷன்ஸே வரது கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கமிலாவோட பாய் ஃப்ரெண்ட் ஓலேன்னு ஒருத்தன் வரான். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருது. அங்க இருக்கிற மவுண்டன்ஸ் பக்கத்துல ஆள் இல்லாம ஒரு கார் நிக்கிறதா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே கமிலா கிட்ட சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். ஓலேவும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த கார் முழுக்க பனியால மூடப்பட்டிருக்கு. அவன் அந்த காருக்குள்ள செக் பண்ணி பார்க்கறான். அது என்னமோ 2-3 நாளுக்கு மேல அங்க நிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. உடனே அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி ரீசெண்டா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது பதிவாயிருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அவனோட காலீக் இல்லன்னு சொல்லிடுறான். இதனால அவன் அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. இவனும் பயந்து போய் கார் பிரேக் அடிக்கிறான். ஆனா அதிகபட்சமா பனி இருக்கிறதுனால கார் நிக்க வேலைங்க அப்படியே ஸ்கிட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த காரை அந்த ஆள் மேல இடிக்காம சைடுல இருக்கிற ஸ்னோல போய் இடிச்சு நிறுத்திடுறான். யாருடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு கையில ஒரு கோடாலியோட அந்த ரோட்ல நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஓலேவோட காரை பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரத்துல மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஓலேவும் அந்த பொண்ணை கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். போற வழியில இந்த விஷயத்தை பத்தி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கமிலாக்கு இன்ஃபார்ம் பண்றான். அவ உடம்பு முழுக்க அவளோட ரத்தமா படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அதுக்கு அது ஏன் ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல நம்ம காட்டும் போது அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அவளை ஸ்டேபிள் ஆக்கிடுறாங்க. போலீஸும் அந்த பொண்ணு கிட்ட நீ எதுக்காக நடு ரோட்ல அந்த மாதிரி நின்னுட்டு இருந்தேன்னு கேட்கும்போது அவ தன்னோட பேரு ஜானிக்கணும் அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மலைகள்ல பனிசறுக்கு விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்றா. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு கீழே விழுந்து கால்ல அடிபட்டுடுது. இதனால அவங்க அங்க இருந்த ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணலாம்னு போறாங்க. அந்த ஹோட்டல்ல அடையாளம் தெரியாத ஒரு சைக்கோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொன்னு இருக்கான். ஆனா இவ எப்படியோ அந்த சைக்கோவை கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனதா சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ போலீஸ் கிட்ட அந்த பாடிஸ் எல்லாம் இருக்கிற லொகேஷனையும் சொல்லிடுறா. போலீஸ் அவகிட்ட அவனை தான் கொன்னுட்டியா, அதுக்கப்புறம் இந்த கோடாலி என் கையில வச்சிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது எங்க அவன் மறுபடியும் வந்துட போறான்னு ஒரு தற்காப்புக்கு தான் நான் கையில வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீஃப் ஆபீசர் ஐனர்ன்றவரு டாக்டர் கிட்ட அவளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத கேட்டுக்கிட்டு அவ சொன்ன அந்த லொகேஷனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது ஸ்வேர்னு ஒரு போலீஸ்காரனை மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்யூரிட்டியா விட்டுட்டு போறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸும் ஜானிக் சொன்ன அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாரபிளான சைட்டை பாக்குறாங்க. அவ சொன்ன மாதிரியே அந்த சைக்கோ கொலைகாரன் பாடி உட்பட நிறைய டெட் பாடிஸ் 2 மலைக்கு நடுவுல இருக்கிற பள்ளத்துல இருக்கு. மறுபடியும் நமக்கு ஹாஸ்பிட்டல காட்டும் போது அங்க அட்மிட் ஆயிருக்கிற டேனியல்ங்கிற ஒரு சின்ன பையன் ஜானிக்கோட ரூமுக்கு வரான். அவன் தன்னோட வீடியோ கேமை ஜானிக் கிட்ட காமிச்சு அவளை விளையாடுறதுக்கு கூப்பிடுறான். ஆனா அவன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்லிடுறா. போலீஸும் அங்க இருந்த எல்லா டெட் பாடிஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு வேன்ல லோட் பண்ணிடுறாங்க. அந்த சீஃப் ஆபீசர் ஐனர் இன்னொரு போலீஸ்காரனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாடிஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்களை அந்த ஹோட்டல்ல போய் செக் பண்றதுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அடுத்த சீன்ல அந்த பாடிஸ் எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வராங்க. இப்ப டாக்டர்ஸ் அந்த பாடிஸுக்கு ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்றதுக்காக எல்லா பிக்சர்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல ஐனர் அந்த கொலைகாரனோட கண்ணை பார்த்துட்டு அவன் கண்ணை சுத்தி ஏதோ பெரிய மச்சம் இருக்கிறத நோட் பண்றாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுனால மறுபடியும் அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஐனரும் பழைய போலீஸ் கேசஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மலைகள்ல காணாம போன ஒரு பையனோட கேஸ் எடுத்து பாக்குறாரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த காணாம போன பையனுக்கும் அந்த கொலைகாரனுக்கு இருக்கிற மாதிரி கண்ணை சுத்தி ஒரு பெரிய மச்சம் இருந்திருக்கு. மார்ச்சரியில ஆடல் அந்த டெட் பாடிஸோட பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறா. அதே நேரத்துல கமிலா ஜானிக் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸோட பாடிஸ் எல்லாம் நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம், நீ வந்து பாக்குறதுனா பாக்கலாம் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானிக்கு அந்த மார்ச்சரிக்கு வந்து இறந்து போன அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பாடி எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஆனாலும் அவ அதே இடத்துல அந்த கில்லரோட பாடியை பார்த்துட்டு கடுப்பாகி அந்த பாடியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. கமிலாவும் எப்படியோ
ஜானிக்க தடுத்து அவளை சமாதானப்படுத்துறா. இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸ்காரங்க கிம் அண்ட் யுஹான்றவங்க அந்த ஹோட்டல்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஆனா அவனுக்கு அங்க எதுவும் டெட் பாடிஸ் எல்லாம் கிடைக்கல. சில இடத்துல ரத்தம் படிஞ்சிருக்கிறத மட்டும் அவங்க பாக்குறானுங்க. அந்த சமயத்துல ஐனர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வந்த உடனே அவனுங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறானுங்க. ஐனர் ஏற்கனவே அந்த மலைகள்ல இதே போல நிறைய பேர் காணாம போன கேசஸ் எல்லாம் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. ஒருவேளை இந்த கொலைகாரனுக்கும் அந்த கேஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. இதனால அவர் அந்த போலீஸ்காரங்க கிட்ட வேற ஒரு லொகேஷனை சொல்லி அங்கேயும் தேட சொல்றாரு. இவனுங்களும் ஐனர் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன்ல போய் தேடும் போது இன்னும் நிறைய டெட் பாடிஸ் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் அங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. மறுபடியும் அந்த மார்ச்சரியை காட்டும் போது ஆடையில அந்த சைக்கோவோட உடம்புல இருக்கிற துணியை கழட்டலான்னு போறா. திடீர்னு அவனோட பாடி நகர்ந்ததால அவளும் பயந்து போய் அலறி கத்துறா. இப்பதான் அவ இன்னும் சாகலன்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. பயந்து போன அவ அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டா கூப்பிடுறா. என்னதான் அவன் ஒரு சைக்கோ கொலைகாரனா இருந்தாலும் அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது அவங்களோட கடமை. அதனால அந்த டாக்டர்ஸ் அவனோட உயிரை காப்பாத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜானிக்கும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாச்சரிக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த டாக்டர்ஸ் அந்த கொலைகாரனோட உயிரை காப்பாத்துறதுக்கு போராடுறத பாத்துறா. கோபமான ஜானிக் அதை தடுக்கிறதுக்காக அந்த டாக்டர்ஸ் நோக்கி ஓடும்போது அந்த போலீஸ்காரனும் அவளை பிடிக்கிறான். ஆனா அவளை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவன் அந்த போலீஸ்காரனை அடிச்சிட்டு டாக்டர்ஸ் தடுக்க போறான். ஆனா அந்த போலீஸ்காரன் எப்படியோ அவளை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் போட்டுறான். டாக்டர்ஸும் எப்படியோ போராடி அந்த சைக்கோ கில்லரோட உயிரை காப்பாத்திடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரன் அந்த கொலைகாரன் கையில ஒரு விலங்க மாட்டிட்டு அவனை பாத்துக்கிறதுக்காக அங்கேயே இருக்கான். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆடையில அந்த போலீஸ்காரனுக்கு பட்ட அடிக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அவ கரெக்டா அந்த ரூம் விட்டு கதவை திறந்து வெளியே போகும்போது திடீர்னு அந்த சைக்கோ கில்லர் எழுந்து அந்த போலீஸ்காரனோட கழுத்து அங்க இருந்த சர்ஜிக்கல் நைஃப்ஸ் வச்சு கட் பண்றாங்க. இதனால அந்த போலீஸ்காரன் அந்த இடத்துல விழுந்து செத்து போறான். அங்க இருந்து கிளம்பின ஆடையிலும் குளிக்கிறதுக்காக போய் ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. குளிச்சுட்டு முடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவளும் கிளம்புறா. அவ கார் பார்க்கிங் போறதுக்காக காரிடார் போகும்போது அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. மனசுக்குள்ள கொஞ்சம் பயத்தோட ஆடையிலும் அந்த காரிடார்ல நடந்து போயிட்டு அங்க இருந்த ஒரு லைட் சுவிட்ச் ஆன் பண்றா. அந்த லைட்ஸ் ஆன் ஆகும் போது அவளுக்கு பின்னாடியே அந்த கில்லர் நிக்கிறாங்க. அவன் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கேனை எடுத்து அவளோட தலையிலேயே அடிச்சு அவளை மயக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு ஆடையெல்லாம் கண்ணு முடிச்சு பாக்குறா. அவ மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற ஷவர்ல இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு எதிர்க்க அந்த சைக்கோ கொலைகாரன் நின்னுட்டு இருக்காங்க. பயந்து போய் அவளும் கத்தி கதறா. ஆனா அந்த கொலைகாரன் மறுபடியும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு ஆடையில அடிச்ச கொன்னுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹெர்மனும் கமிலாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. இதனால டாக்டர் ஹெர்மனும் ஜெனரேட்டரை செக் பண்றதுக்காக போயிடுறான். கமிலா பேஷன்ஸை செக் பண்றதுக்காக போறா. அதே நேரத்துல நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டும்போது ஐனர் அந்த காணாம போன பையனோட அப்பா அம்மா கொடுத்த ஒரு பழைய இன்டர்வியூவை கேசட்ல போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுல அந்த பையனோட அம்மா என் பையன் விளையாடுறதுக்காக வெளியே போனா, ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அவன் திருப்பி வரவே இல்ல, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜானிக் சொன்ன அதே ஹோட்டலை பத்தி நிறைய நியூஸஸ் எல்லாம் ஆர்டிகல் மாதிரி வந்திருக்கு. அங்க வர டூரிஸ்ட் எல்லாம் மர்மமான முறையில காணாம போறதுனால டூரிஸ்ட் வர்றதே நிறுத்திடுறாங்க. சோ அந்த ஹோட்டலும் திவால் ஆயிடுது. ஐனர் அந்த ஹோட்டல்ல அந்த ஊரை சேர்ந்த யாராவது தங்கி இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணும்போது டாக்டர் ஹால்டார்னு ஒருத்தர் அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தாருன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதனால ஐனர் அந்த டாக்டருக்கு போன் பண்ணி ஒரு கேஃபேல மீட் பண்றதா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. மறுபடியும் நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டும்போது ஜானிக் மயக்கத்துல இருந்து கண்ணை திறந்து பாக்குறா. அவளை பெட்ல படுக்க வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவதான் அந்த அளவுக்கு அலப்பற பண்ணிருக்கால, அதனால அந்த போலீஸ்காரன் கையை கட்டி வச்சிருக்கான். கமிலாவும் அந்த ஹாஸ்பிட்டலோட ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹாலுக்கு நடுவுல ஆடையலோட டிரெஸ் பேக் எல்லாம் கிடக்கிறத அவ பாக்குறா. அவளும் ஆடையலோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அந்த பாத்ரூம்குள்ள நடந்து போகும்போது இருட்டுல எதுலயோ வழுக்கி கீழே விழுறாங்க. அவ கீழே விழுற அதே சமயத்துல லைட்ஸும் வருது. அப்ப கமிலா எதிர்க்க பார்க்கும்போது ஆடையல் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து பயந்து போய் அங்க இருந்து ஓடுறா. அதே நேரத்துல டாக்டர் ஹெர்மன் அந்த ரிப்பேர் ஆன ஜெனரேட்டரை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ அங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. திடீர்னு பின்னாடி சத்தம் கேட்டு என்னவா இருக்கும்னு திரும்பி பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலைகாரன் அங்க நின்னுட்டு இருக்காங்க. பயந்து போன அந்த டாக்டரும் ஸ்பேனரை தூக்கி அவன் மேல அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடலான்னு நினைக்கிறாரு. ஆனா பாவம் அவரு படிக்கட்டு ஏறும்போது தடிக்கு கீழே விழுந்துறதுனால அந்த சைக்கோ கில்லர் டாக்டர் ஹெர்மனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே பின்னாடி இழுத்து கழுத்து எலும்பு உடைச்சிடுறான். பயந்து போன கமிலாவும் வேகமா ரிசப்ஷன்ல போய் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா போன் டெட் ஆயிருக்கு. அப்போ அவளுக்கு யாரோ நடந்து வர சத்தம் கேட்ட உடனே அந்த டெஸ்க்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறா. அந்த சைக்கோ கில்லர் அந்த இடத்துக்கு வந்து கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு போறாங்க. நல்ல வேலையா கமிலா அங்க இருக்கிறது அவனுக்கு தெரியல. அதனால இப்போதைக்கு அவ உயிர் தப்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் ஐனர் அந்த டாக்டரை மீட் பண்ணி காணாம போன அந்த பையனை பத்தி கேட்கும்போது அந்த டாக்டரும் அந்த பையனோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் மட்டும் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டாங்க. நிறைய பேர் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கூட இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த பையன் நார்மலான ஒரு பையன் கிடையாது. பிறக்கும் போது அந்த பையனுக்கு இதய துடிப்பே இல்ல. பிறந்து 4 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு இதய துடிப்பு வந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஐனர் கிட்ட அவர் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல ஜானிக் அந்த
பெட்ல இருந்து எப்படியாவது அந்த கட்டெல்லாம் அறுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நல்ல வேலையா அந்த சின்ன பையன் டேனியல் அங்க வரான். அவளும் அந்த பையன் கிட்ட இந்த கட்டை அவுத்து விடுன்னு சொல்லும் போது அவனும் அங்க இருக்கிற ஒரு கேபினெட்ல இருந்து ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்து அவ கையில கட்டி இருந்த கட்டை கட் பண்ணி விடுறான். உடனே ஜானிக் அந்த பையன் கிட்ட சத்தம் போடாம அமைதியா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்த சைக்கோ கொலைகாரனை வச்சிருந்த மார்ச்சரிக்குள்ள போய் பாக்குறா. ஆனா அந்த கொலைகாரன் அங்க இல்லாதத பார்த்து ஜானிக்கும் அதிர்ச்சி ஆகி அவனை தேடி போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அவளுக்கு அந்த ஹால்ல இருந்த ஒரு மிரர்ல அந்த கொலைகாரன் நடந்து வர்றது தெரிஞ்சிடுது. இதனால அவன் பாக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியா இவ ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த கொலைகாரன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டேனியல ஒரு கிளாசெட்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு நான் வந்து இதை திறக்கிற வரையும் நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. அந்த பையன் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல ஜானிக் அந்த மெடிக்கல் லேபுக்குள்ள போயிட்டு சோகம் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவ ஒரு இன்ஜெக்ஷன்ல ஒரு பயங்கரமான பாய்சனை ஏத்திக்கிட்டு அந்த கொலைகாரனை கொலை பண்றதுக்காக முடிவெடுக்கிறா. கமிலா அவளோட போனை எப்படியோ கண்டுபிடிச்சு ஓலே கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக போன் பண்றா. துரதிருஷ்டவசமா அந்த காலை அவன் எடுக்காதனால அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டுறா. அதுக்கப்புறம் அவன் அந்த மெடிக்கல் லேபுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது பின்னாடி இருந்து ஜானிக் அவளை அட்டாக் பண்ணி அந்த கொலைகாரன் நினைச்சுக்கிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போடுறா. ஆனா நல்ல வேலையா அவ அந்த சிரிஞ்ச அழுத்தலங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கில்லர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரெண்டு பேஷண்ட், அந்த சின்ன பையன் டேனியல், அந்த வயசான லேடிய எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது கமிலா டாக்டர் ஹெர்மன் இல்லாம நான் போக மாட்டான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்கணும்னு போறா. அதே சமயம் நமக்கு டேனியலை காட்டும் போது அவன் வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் கதவை திறந்து பாக்குறான். சில நேரத்துக்கு அப்புறம் ஜானுக்கும் டேனியலை வந்து காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கிளாசெட்டை திறந்து பார்க்கும்போது அந்த பையன் அந்த கிளாசெட்டுக்குள்ள இல்ல. இன்னொரு பக்கம் கமிலா அந்த மார்ச்சரிக்குள்ள போய் டாக்டர் ஹெர்மனை தேடிட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரன் அந்த மார்ச்சரி பக்கம் வந்துடுறாங்க. இதனால பயந்து போன அவ இறந்த பிணத்தெல்லாம் தள்ளிட்டு வர ஒரு ட்ராலில அடியில படுத்துக்கிட்டு அதை மேல புடிச்சிட்டு இருக்கா. அந்த கொலைகாரன் அந்த மார்ச்சரியில அவனோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தின அந்த கோடாலையும் எடுத்துட்டு போறான். இன்னொரு பக்கம் கமிலாவும் பிடிக்க முடியாம அந்த பெட்டை புடிச்சு தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவ விட்டுறாங்க. அவ கீழே விழுந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கொலைகாரன் அந்த கோடாலியால அவளை கொல்லலான்னு போகும்போது கரெக்டா அந்த நேரத்துல ஜானிக் அங்க வந்து அங்க இருந்த ஒரு ட்ராலியை வச்சு அந்த கொலைகாரனை தள்ளி விட்டுட்டு அந்த மார்ச்சரியை விட்டு வெளியே போய் அந்த கொலைகாரனை அந்த மார்ச்சரிக்குள்ளே லாக் பண்ணிடுறாங்க. நல்ல வேலையா அதே சமயம் டேனியலும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த ரெண்டு லேடிஸும் அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடுறாங்க. வெளியே போன உடனே இவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி போலீஸ் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இந்த லேடிஸும் அந்த போலீஸ் கிட்ட அந்த கொலைகாரனை மார்ச்சரியில அடைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஜானிக்கு இப்போ அந்த கொலைகாரனை உயிரோட விடக்கூடாதுன்ற எண்ணத்துல நானே கொலை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள போக ட்ரை பண்றா. ஆனா ஐனர் அவளை ஸ்டாப் பண்ணி இந்த விஷயத்தை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீ சேஃப்டியாருன்னு சொல்லிட்டு அவளை போலீஸ் காருக்குள்ள லாக் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்காக போலீஸ் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இப்ப ஓலேவோ உள்ள போய் ஆகணும். கமிலா அவங்கிட்ட நீ போகாதன்னு சொல்லி கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். அந்த சின்ன பையன் டேனியலோட அம்மாவும் அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பையனை அங்க இருந்து போகும்போது இந்த ரெண்டு லேடிஸ்க்கும் டாடா சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடுத்ததுதான் மேட்ரு. ஐனரும் அவரோட டீமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த சைக்கோவை தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு லேடிஸும் அந்த போலீஸ்கார யோகானோட கஸ்டடியில காருக்குள்ள இருக்காங்க. போலீஸும் எப்படியோ அந்த மார்ச்சரியை ரீச் பண்ணி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள அந்த கொலைகாரையா இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் அவன் இங்க இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு வெளியே போலான்னு போகும்போது அந்த காரிடார்ல அவங்க செக்யூரிட்டியா போட்ட போலீஸ்காரனோட டெட் பாடியை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்த ஒரு போலீஸ்காரன் அந்த டெட் பாடியை நோக்கி போகும்போது ஐனர் அவனை போகாதான்னு சொல்லி எவ்வளவு தடுத்து பாக்குறாரு. ஆனா அவர் பேச்செல்லாம் கேட்காம அவனும் அந்த பாடி கிட்ட போறாங்க. அவன் போய் அந்த டெட் பாடியோட முகத்தை திருப்பி பார்க்கும்போது அங்க அந்த சைக்கோ கொலைகாரன் ஏற்கனவே வச்சிருந்த ஒரு டிராப்ல அந்த போலீஸ்காரனோட கால் மாட்டி அவனை அந்த சைக்கோ அப்படி இழுத்துக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. ஐனரும் இன்னொரு போலீஸ்காரனும் அதை துரத்துக்கிட்டே போறாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள அந்த போலீஸ்காரனை அந்த சைக்கோ கொலைகாரன் கொன்னுடுறான். அடுத்து அந்த கொலைகாரன் ஓலேவையும் அட்டாக் பண்றான். ஐனரும் அவனை ஃபாலோ பண்ணி உள்ள போறாரு. ஆனா அவரையும் அந்த கொலைகாரன் அட்டாக் பண்ணிடுறான். வெளியே இருக்கிற போலீஸ்கார யோகான் அவனோட டீமை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா யாருமே அவனோட காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ ஜானக் அந்த கொலைகாரன் அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் கொன்னுட்டான்றத புரிஞ்சுக்கிறா. இப்போ வேற வழி இல்லாதனால யோகானும் இந்த பொண்ணுங்களும் உள்ள போய் தேடலாம்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க அந்த காரை விட்டு இறங்கறதுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரன் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சு அந்த போலீஸ்காரன் யோகான கொடூரமா கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த கார்ல அந்த கோடாலியை வச்சு ஓட்டையெல்லாம் போடுறான். கமிலாவும் அந்த போலீஸ்காரனோட துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ கமிலாவை பிடிச்சி அந்த கார்ல இருந்து வெளியே இழுத்து போடுறான். ஜானக் வேற வழி இல்லாம அந்த காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகுறா. இப்ப அந்த கொலைகாரன் கமிலாவை கொல்றதுக்காக அந்த கோடாலியை ஓங்கும் போது அந்த நேரத்துல அங்க வந்த ஓலே அந்த கொலைகாரனை சுடுறாங்க. இப்ப அந்த கொலைகாரனும் கீழே வந்துடுறான். ஓலேவும் கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துடுறான். இப்போ கார்ல இருந்து வெளியே வந்த ஜானக் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த கொலைகாரனை கொல்லலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஆனா கமிலா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க போறாங்க. இதுதாங்க அவ பண்ற பெரிய தப்பு. பரிதாபமா ஓலேவும் இறந்து போயிடுறான்.
போயிடுறான். கமீலா அந்த கொலைகாரனை திரும்பி பார்க்கும்போது அந்த கொலைகாரன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவளும் அவன் நடந்து போன கால் தடத்தை வச்சு அவன் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டா. இந்த மேட்டருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ன்றதுக்காக ஒரு ஷார்ட் கன்னை கையில் எடுத்துக்கிட்டு போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவா கியர் அப் ஆகி ஒரு ஸ்னோ பைக்கை எடுத்துட்டு கிளம்பலான்னு போறாங்க. அப்ப கமீலா ஜானி கிட்ட தயவு செஞ்சு போகாத, இது ஒரு சூசைட் மிஷன் அப்படின்னு சொல்றா. அத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத ஜானுக்கும் அந்த ஸ்னோ பைக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹோட்டலுக்கு போன அவ உள்ள போய் தேடி பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலைகாரன் எங்கேயோ இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல. அவளும் அந்த கொலைகாரன் அங்க வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பாவம் அவ ரொம்ப டயர்டா இருந்ததுனால அவளுக்கே தெரியாம அவ அந்த ஹோட்டலுக்குள்ளே தூங்கிடுறா. அடுத்த சீன்ல காலையில ஆயிடுதுங்க. திடீர்னு ஜானக் பதறி போய் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அவளுக்கு எங்க இருக்கிறான்னு அவளுக்கே ஞாபகம் இல்ல. அப்ப அவ அந்த ஹோட்டலோட டோர் ஓபனா இருக்கிறத நோட் பண்ணிட்டு கீழே பார்க்கும்போது யாரோ நடந்து வந்த பனி தடலாம் தெரியுது. அவ சடனா திரும்பி பார்க்கும்போது அந்த கொலைகாரன் அங்கதாங்க இருக்கான். அவனை சுடலான்னு ட்ரை பண்றா. ஆனா அவன் அந்த கண்ணை பிடிச்சு அவளை ஈஸியா தூக்கி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் அவளை வச்சு ஒரு பொம்மை மாதிரி தூக்கி தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. கடைசியா அந்த கொலைகாரன் அவளை தீத்து கட்டலான்னு போகும்போது யாரோ அவனை பின்னாடி இருந்து சுடுறாங்க. இதனால அவனோட கையில இருந்த விரல் எல்லாம் துண்டு துண்டா பறந்துடுது. யாருடான்னு பார்த்தா கமீலா தாங்க சுட்டுருக்கா. அவ மறுபடியும் தன்னோட கண்ணை லோட் பண்ணி அவனை சுடலான்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அந்த கொலைகாரன் அவளை பிடிச்சு இந்த ஹோட்டல்ல இருந்து அவளை வெளியே விசிறி அடிக்கிறான். அவளை அவன் அப்படியே பிடிச்சு தூக்கி அவளோட கண்ணை அமுக்கி பிதிக்கி எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா ஜானக் அவனோட கோடாலியை எடுத்து அவனை நோக்கி விசிறி அடிக்கிறாங்க. அது அப்படியே அவனோட முதுகுல குத்தி நெஞ்சு வழியா வெளியே வந்துடுது. அவனும் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறான். இங்க கமீலா அந்த கொலைகாரன் ஒரு வழியா செத்து போயிட்டான்டா நினைக்கும் போது ஜானிக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம்னு தோணுது. அவ போய் மெதுவா அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து அந்த கொலைகாரனோட தலையிலேயே சுடுறாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தமிழ் நண்பனுக்காக ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.